ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ண அத்தனை பேருக்கு நன்றி. என்னோடய சேனலில் 10 பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் தீரணும் அப்படின்னாக்கா நாம் எப்படி வழிபாடு பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கே தெரியுங்க, நம்ம வீட்டில் தொடர்ந்து எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குது. நடந்தாலும் கூட அது சரியாக இருக்க மாட்டேங்குது. இது யார் செய்த பாவமோ, நம்ம தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவமோ அப்படின்லாம் உங்கள் மனசில் எத்தனையோ நாள் தோன்றி இருக்குங்க. அப்படியெல்லாம் தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க, நம்ம பாவம் தீரணும் அப்படின்னாக்கா நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா, துளசி தேவியை வழிபாடு பண்ணணும். உங்கள் வீட்டில் துளசி செடி வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கு வசதி இருந்தது அப்படின்னாக்கா, துளசி செடி வச்சு நீங்கள் தினந்தோறும் வழிபாடு பண்ணிக்கிட்டு துளசி செடியை வலம் வந்து நீங்கள் நமஸ்காரம் செஞ்சு மந்திரங்கள்லாம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பாவங்கள் தேரும். அப்படின்னாக்க வசதி இல்லை, இட வசதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா, தினந்தோறும் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது துளசி தேவியுடைய மந்திரம் இந்த பதிவில் கொடுத்துருக்கேங்க. அந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு எங்களை தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் தீரணும், எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி இது மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார என்ன வேணாலும் கேளுங்க. துளசி தேவிகிட்ட மனசார வேண்டிக்காங்க. அவங்கள தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரும்போதுங்க கண்டிப்பாங்க எப்படியாப்பட்ட துரத்திக்கிட்டு வரக்கூடிய பாவமும் தீருங்க. இந்த வழிபாடு செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு நல்ல மாற்றம் தெரியும். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.